தந்தை பெரியார் சொன்னார். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னாரு. வேறு ஒன்றும் நீங்கள் புதுசாக பண்ண வேணாம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஒரு ஐயர் எப்படி சாமி கும்பிட்றாரோ அதே மாதிரி கூட எந்த ஐயரும் உண்டியலில் காசு போட மாட்டாங்க. எந்த ஒரு ஐயருமே தீ மிதிச்சுக்கிட்டு காவடி தூக்கிக்கிட்டு முள்ளு காவடி தூக்கிட்டு ஆடி நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பக்தி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கடவுள்கிட்ட போக உரிமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்க கும்பிட்ற மாதிரி நீங்கள் கும்பிடுங்க, அவன் கோவிலை சாத்திட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. இப்போ நான் சிலை செய்வேன். சிலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒண்டியாக ஒரு சிலை செய்ய முடியாது. பையங்க நிறையா பேர் இருப்பாங்க. இப்படி கை வச்சுருக்கோன்னா இந்த கை கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவர் வருவார், அந்த சிலை வாங்குகிற ஐயர் வந்துவிட்டு ஒரு ஈர்க்குச்சி விளக்குமாத்து குச்சி எடுத்து அளந்துட்டு, என்ன ராஜன் இந்த கை பெருசாக இருக்குது, இந்த கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாரு, இதான் உடனே சரி பண்ணணும்னு சொல்லி வெற்றுமில் இந்த கையை குறைச்சி கொடுத்துருவோம். இதே அவங்க சொல்கிற மந்திரத்தில் நீங்கள் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அவன் அந்த தொழிலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது.